கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 6. விலாசவதி தேவி. சமண சமயத்தை சேர்ந்த சில ஜமீன்தார்கள் என் விஷயத்தில் பகைமை கொண்டிருந்து வருவதாக சில காலத்துக்கு முன் நானும் ஒருவாறு கேள்வியுற்றேன். ஆனால் அவர்களுடைய பகைமை இவ்வளவு கேவலமான வழியில் செல்லுமென்று நான் கனவிலும் எண்ணவில்லை என கூறினாள் அமிர்தலிங்க சோழகர். இன்றைய தினம் காலையில் எனக்கு முடிவான செய்தி கிடைக்கவில்லை. தம்முடைய விரோதிகள் வெகு சீக்கிரத்தில் தங்களுடைய கருத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்து ஏதோ ரகசியமான சூழ்ச்சிகள் செய்து வருகிறார்கள் என்ற ஒரு குறிப்பு மாத்திரம் இன்று காலையில் எனக்கு தெரிந்தது. எனக்கு அந்தரங்கமாக இருந்து விஷயங்களை தெரிவிக்கும் மனிதர் சாயங்காலம்தான் மற்ற விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டாராம். நமக்கு அனுகூலமாக அந்த சமயத்தில் தெய்வ செயலாக ஒரு பிரயாணியும் வந்து வாய்த்தாராம். அந்த பிரயாணி குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு வாயு வேக மனோவேகமாக சவாரி செய்து இப்போதுதான் இங்கே வந்து கடிதத்தை கொடுத்தார் என்றாள் விலாசவதி தேவி. அப்படி வந்தவர் யார் என்பதையாவது நான் தெரிந்து கொண்டு அவருக்கு தக்க சன்மானம் செய்ய வேண்டும் அல்லவா? இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றாள் அமிர்தலிங்க சோழகர். அம்மணி, அந்த மனிதர் இப்பொழுது இங்கேதான் இருக்கிறார். இது ஏதோ தெய்வத்தின் சகாயம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நேற்று விடியற்காலையில் காவிரி பூம்பட்டினத்துக்கு அருகில் ஒரு கப்பல் மூழ்கி போனதாகவும் அதிலிருந்து ஒரே ஒரு மனிதர்தான் தப்பி பிழைத்து மிஞ்சி வந்து சேர்ந்தார் என்றும் நாம் கேள்வியுற்றோம் அல்லவா? அப்படி மிஞ்சி வந்த மனிதரே அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இலங்கை தீவிலிருந்து எதிர்பார்த்த முக்கியமான கடிதத்தையும் அவரே கொண்டு வந்துள்ளார் என கூறினார். அதை கேட்ட விலாசவதி தேவி, சரி அப்படியா, அவரை அழைத்து வாருங்கள் என கூறினாள். அவளுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஆருயிர் தோழியான மோகினி, மாலினி, திலகவதி, லலிதாங்கி என்ற பெயர் கொண்ட நால்வருள் லலிதாங்கி என்ற மடந்தை அன்பின் மேலீட்டினால் தனது பெருத்த விசாலமான கயல்வெளிகள் கலங்கி நிமிர்ந்து விலாசவதி தேவியை பார்த்து, மகாராணி, நீங்கள் சொல்வது உண்மையான விஷயம். இன்று காலையில் நாம் சொற்பமான போர் வீரர்களோடு ஜெயம் கொண்ட சோழபுரத்தை விட்டு புறப்பட்டு நிர்மானுஷ்யமான ஆரண்யத்தின் வழியாக வந்தோமே, அப்போது நம்முடைய பகைவர் இப்படிப்பட்ட சதியாலோசனைகளை வெகு சுலபத்தில் நிறைவேற்றியிருக்கலாம் அல்லவா? நாம் சிங்கத்தின் வாயில் புகுந்து தப்பி வந்தது போல இங்கே வந்து சேர்ந்தோம் என்றே எண்ணிக்கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருள் இல்லாவிட்டால் மனிதர் இந்த உலகத்தில் ஒரு வினாடி நேரம் கூட உயிர் வாழ முடியாதென்பது நிச்சயமான விஷயம் என்றாள் விலாசவதி தேவி. லலிதாங்கி, இன்று காலையில் நாம் வந்தபொழுது என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. ஆனால் நான் அதை வெளியிடவில்லை. ஜெயம் கொண்ட சோழபுரத்தை விட்டு நாம் இப்பால் வந்த பொழுது ஏரியின் நடுவிலுள்ள இடும்பாவனம் கோட்டை என்னுடைய திருஷ்டியில் பட்ட காலத்தில் நம்முடைய தமையனார் ஒருவேளை நம்மை தற்செயலாக கண்டு அந்த கோட்டைக்கு வந்து ஒரு நாள் இருந்துவிட்டு போகும்படி கேட்டுக்கொண்டால் அப்படி செய்யலாம் என்ற எண்ணம் என் மனதில் உண்டாயிற்று. அந்த மாதிரி காரியம் நடந்து நாம் அந்த கோட்டைக்குள் போயிருந்தால் என்னவாகி இருக்கும் என்றாள் அமிர்தலிங்க சோழகர். அம்மணி, அபாயம் உங்களுக்கு ஒரு காலம் நேர்ந்திருக்காது. இந்த அடிமை தங்களுடைய பாதத்துக்கு அருகில் இருக்கும் வரையில் தங்களுக்கு எப்படிப்பட்ட அபாயமும் வரவிட மாட்டேன். இனி நாம் இந்த விஷயத்தில் அசட்டையாக இருக்கக்கூடாது. இடும்பாவனம் ஜமீன்தாரும் இன்னும் மற்ற ஜமீன்தாரர்களும் ஒன்று கூடி வெளிப்பார்வைக்கு சமண சமயத்தை பாதுகாப்பதற்காக தாங்கள் ஐக்கிய சங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதாக காட்டி ரகசியத்தில் ராஜ துரோகமான நோக்கம் கொண்டிருப்பது இப்பொழுது தங்களுக்கு பரிஷ்காரமாக தெரிவதால் இனி ஒரு க்ஷண நேரம் கூட தாமதம் செய்யாமல் தேவையான பாதுகாப்பையும் பரிகாரங்களையும் தேடிக்கொள்வது அத்தியாவசியமாக இருக்கிறது என கூறினார். விலாசவதி, நாளை தினம் நாம் இவ்விடத்தை விட்டு போகாவிட்டால் நம்முடைய மாலினிக்கு நாம் வாக்குறுதி செய்து கொடுத்ததை எப்படி நிறைவேற்றுவது? நாம் நாளைய தினம் எப்படியும் இவ்விடத்தை விட்டு போகவே வேண்டும். மாலினிக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே விட வேண்டும் என கூறினாள். அதை கேட்ட மாலினி என்னும் வடிவழகி எழுந்து, மகாராணி, இப்படிப்பட்ட பயங்கரமான பெருத்த அபாயம் வழியில் குறுக்கிட்டு இருக்கையில் தாங்கள் அதை பொருட்படுத்தாமல் வெளிப்பட்டு போவது உசிதமல்ல. தாங்கள் அப்படி செய்வதே கூடாது. என் பேரில் கருணை கூர்ந்து தாங்கள் வாக்குறுதி செய்தது உண்மையானாலும் அதன் பொருட்டு தாங்கள் பெருத்த அபாயத்தில் தலையிடுவது நியாயமல்ல என்று வாத்சல்யத்தோடு வற்புறுத்தி பேசினாள். விலாசவதி, உன்னுடைய தாய் தகப்பன்மார் நாம் வருவோம் என்று எவ்வளவு ஆவலோடு காத்திருப்பார்கள். இந்த ஒரு வருஷ காலமாக நல்ல நாள் அகப்படாமல் இருந்து நாளைய தினம் பொருந்தியிருக்கிறது. உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அபரிமிதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து
நம்முடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து ஆயத்தமாக காத்திருப்பார்கள். உன்னை அனுப்பும்படி அவர்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உன் புருஷரும் உன் வருகையை அளவற்ற ஆவலோடும் ஆசையோடும் எதிர்பார்த்திருப்பார். உன் தகப்பனாராகிய ஜமீன்தார் செய்திருக்கும் அபரிமிதமான ஏற்பாடுகள் எல்லாம் வீணாகும்படி நாம் ஒரு நாளும் செய்யவே கூடாது என்று அழுத்தமாகவும் நயமாகவும் கூறினாள். மாலினி மறுபடியும் பணிவாக பேசத் தொடங்கி, மகாராணி, நமக்கு இப்பொழுது போதுமான பக்கபலம் இல்லையாகையால் தாங்கள் அவசரப்படாமல் எதையும் தீர யோசித்தே செய்ய வேண்டும். என்னுடைய தாய் தகப்பன்மாரை பற்றியாவது என்னை பற்றியாவது இன்னும் மற்றவரை பற்றியாவது தாங்கள் கவலைப்பட இது சரியான தருணமல்ல. பரிசைகளும் முகூர்த்தமும் நாளைக்கு இல்லாவிட்டால் இன்னொரு நாளைக்கு வருகின்றன. ஆகையால் தாங்கள் பதறாமல் நிதானமாக யோசித்து எதையும் செய்யுங்கள் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அதை கேட்ட விலாசவதி தேவி, நமக்கு எந்தவித கெடுதலும் நேராது. நீங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். நாம் இந்த பிரயாணத்தையும் நிறுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. முன் ஏற்பாட்டின்படி நாம் புறப்படுவதற்கு வேண்டிய முஸ்தீபுகள் எல்லாம் தயாராகட்டும் என்றாள். அதை கேட்ட அமிர்தலிங்க சோழகர் பணிவாக பேசத் தொடங்கி, அடியனுடைய விண்ணப்பத்தையும் செவிசாய்த்து அருள வேண்டும். இந்த பெரிய சதி ஆலோசனையில் மகா பாரக்கிரமசாலிகளும் பெருத்த சேனாபலம் உடையவர்களுமான எண்ணிறந்த சமஸ்தானாதிபதிகள் தலைமை வகித்து ஏராளமான போர் வீரர்களுடன் வந்து தங்களுடைய கருத்தை நிறைவேற்ற எண்ணியிருக்கிறார்கள். இடும்பாவனம் ஜமீன்தார், காண்டாவனம் ஜமீன்தார், பாடலூர் ஜமீன்தார், இன்னும் சதுரங்கப்பட்டணம் ஜமீன்தார், திருமானூர் ஜமீன்தார், கீழ்ப்பாளூர் ஜமீன்தார், அரியலூர் ஜமீன்தார், உடையார்பாளையம் ஜமீன்தார், மணப்பாறை ஜமீன்தார், கரட்டம்படி ஜமீன்தார் முதலிய பிரபலஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வர ஆயத்தமாக இருப்பதாக தெரிகிறது. ஆகையால் நாமும் அவர்களை மேற்கொள்வதற்கு போதுமான பக்கபலத்தோடு போக வேண்டுமே அன்றி பலமில்லாமல் போனால் பிறகு பெருத்த பொல்லாங்கு நேரும் என்பது மகாராணிக்கு தெரியாத சங்கதியல்ல. ஆகையால் எதையும் நன்றாக யோசித்து செய்ய வேண்டுகிறேன் என்று கூறினார். உடனே அரசிலநங்கை உறுதியாக பேசத் தொடங்கி, எத்தனை ஜமீன்தார்கள் வேண்டுமானாலும் ஒன்றாக கூடி ஒளிந்து கொண்டிருக்கட்டும், அத்தனை பேர்களையும் நாம் வெகு சுலபத்தில் வெற்றி கொள்வோம் என கூறினாள். நாளைய தினம் காலையில் 12 நாழிகைக்கு நாம் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அதற்கு மேல் ஜெயம் கொண்ட சோழபுரத்துக்கு வரப்போகிறோம் என்றளவா அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னொரு காரியம் செய்வோம். 12 நாழிகைக்கு புறப்படாமல் இன்றைய தினமே புறப்பட்டு விடுவோம். அதாவது நாம் இப்போதிருந்தே பிரயாணத்துக்கு ஆயத்தமாக விடிய 2-3 நாழிகை இருக்கையிலேயே இருட்டோடு புறப்பட்டு விரைவாக சவாரி செய்து கொண்டு அதிகாலையிலேயே ஜெயம் கொண்ட சோழபுரம் போய் அங்கிருந்து உடனே புறப்பட்டு வீராணம் கோட்டைக்கு போய் சேர்ந்து விடுவோம். இதை தவிர வேறு எதையும் செய்வது உசிதமாக தோன்றவில்லை என்று அழுத்தமாகவும் முடிவாகவும் கேட்டாள். அதை கேட்ட அமிர்தலிங்க சோழகர் அதற்கு மேல் மறுத்து பேசாத மாட்டவராக தயங்கி, சரி, மகாராணியாரின் கட்டளைப்படியே நடப்போம். அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தூதர் மகாராணியாரின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார். நான் அவருக்கு எந்தவிதமான உத்தரம் சொல்லுகிறதோ என்று பணிவாக வினவினார். அதை கேட்ட விலாசவதி தேவி, அவரை இப்பொழுதே இங்கே அனுப்புங்கள், நான் பார்த்து விடுகிறேன் என்று கூறினாள். மகாராணியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு வெளியில் சென்ற அமிர்தலிங்க சோழகர் நேராக தமது விடுதியை அடைந்தார். பின்னர் சோமசுந்தரரை அவருடன் அழைத்து கொண்டு விலாசவதி தேவி இருந்த இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்ந்தார். அமிர்தலிங்க சோழகர் மகாராணியை பார்த்து, இதோ இவர்கள்தான் இலங்கையிலிருந்து வந்திருப்பவர்கள். இவர்களுடைய பெயர் சோமசுந்தர சோழகராம். தங்களுடைய அம்மானான இலங்கை அரசரால் அனுப்பப்பட்ட நிருபமும் இதோ இவர்களுடைய வசத்தில் இருக்கிறது என்றார். அதே காலத்தில் நமது சோமசுந்தரம் வணக்கமாகவும் குனிந்து மகாராணிக்கு மரியாதை செய்ய அவள், ஐயா வாருங்கள், இதோ போடப்பட்டிருக்கும் ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்த கப்பல் முழுகி போனதாகவும் ஏராளமான ஜனங்கள் முழுகி போனதாகவும் இன்று சாயங்காலம் எனக்கு சங்கதி எட்டியது. அப்பொழுது இன்னொரு விஷயமும் நான் கேள்வியுற்றேன். அந்த கப்பலில் இருந்து முழுகி போன மனிதர்களுள் யாரோ ஒருவர் மாத்திரம் தப்பி பிழைத்து கரை சேர்ந்ததாகவும் அவர் ஒரு சிறிய வெள்ளிப்பெட்டியை அதிக ஜாக்கிரதையாக வைத்துக் கொண்டிருந்ததாகவும் அதிகாலையிலேயே காவிரி பூம்பட்டினத்தை விட்டு புறப்பட்டு எங்கேயோ அவசரமாக போய்விட்டதாகவும் நான் கேள்வியுற்றேன். கப்பலில் இருந்த ஏராளமான ஜனங்கள் மூழ்கி நாசமாக போனதை பற்றி நான் அளவற்ற விசனமும் அதிலிருந்து தப்பி பிழைத்த ஒரு மனிதர் எங்கே போயிருப்பார் என்ற சந்தேகமும் கொண்டு இந்த துக்ககரமான செய்தியுடனே லங்கைக்கு தெரிவிக்க எண்ணிக்கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் என்னை தேடிக்கொண்டு இவ்விடத்துக்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று அன்போடு கூறினாள். அதற்குள் இங்கை வீரர் தமது மடியில் கட்டப்பட்டிருந்த முடிப்பை அவிழ்த்து அதற்குள் இருந்த வெள்ளிப்பெட்டியை எடுத்து மரியாதையாக அமிர்தலிங்க சோழகரிடம் நீட்டி, இதை மகாராணியிடம் சேர்ப்பியுங்கள் என்று கூற, உடனே அமிர்தலிங்க சோழகர் அதை வணக்கமாக வாங்கி மகாராணியிடம் சேர்ப்பித்தார்.
இலங்கை வீரர் மகாராணியிடம், இந்த வெள்ளிப்பட்டி சம்பந்தமான ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இப்பொழுதே விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய அம்மானான இலங்கை அரசர் இந்த வெள்ளிப்பட்டியை என்னிடம் கொடுத்த காலத்தில் இதை பத்திரமாக கொண்டு போய் சோழ மகாராணியிடம் சேர்ப்பியுங்கள். இதை வாங்கியவுடனே இதனை உடைத்து படிக்காமல் சரியாக 1 மாதம் காலம் கழித்து படித்து பார்க்கும்படி நான் சொன்னதாக தெரிவியுங்கள் என்றார். ஆகையால் அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இப்பொழுதே தெரிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என கூறினார். அதை கேட்ட மகாராணி மிகுந்த வியப்பும் குழப்பமும் அடைந்தவளாக, என்ன ஆச்சரியம்! நான் எழுதி அனுப்பிய விஷயத்தில் அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது என்பதை நான் உடனே தெரிந்து கொள்ளும்படி செய்வார்கள் என்றல்லவா நினைத்தேன். அவர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என்று கூறிய வண்ணம் தனது கைப்பெட்டிக்குள் வைத்து அதை பத்திரப்படுத்தி கொண்டவளாக இலங்கை வீரரை நோக்கி, என்னுடைய அம்மான் இவ்வளவு முக்கியமான நிருபத்தை சாதாரண மனிதரிடத்தில் கொடுத்தனுப்பியிருக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் அவ்விடத்தில் தக்க பெரிய அந்தஸ்தில் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அந்த அரண்மனையில் உங்களுக்கு என்ன உத்தியோகம் என்பதை தெரிவியுங்கள் என்றார். உடனே இலங்கை வீரர், மகாராணி தாங்கள் எண்ணுகிறபடி தங்களுடைய அம்மான் முக்கியமான இந்த தஸ்தாவேஜை அவர்களுடைய முதல் சேனாதிபதியினிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். நான் அந்த சேனாதிபதியின் அந்தரங்க காரியதரிசி. அவர் என்னையும் மற்றும் எண்ணிறந்த போர் வீரர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு உடனே கப்பலில் பிரயாணமாகி வந்தார். அவருக்கு என்னிடம் பரிபூரணமான நம்பிக்கை உண்டு. அவர் இந்த பெட்டியை என்னிடம் கொடுத்து ஜாக்கிரதையாக வைத்திருக்க சொன்னார். திடீரென்று புயல் காற்றும் மழையும் எழுந்து கப்பலை சின்னாபின்னமாக்கிவிடவே கப்பல் உடைந்து மூழ்கி போய்விட்டது. முக்கியமான இந்த தஸ்தாவேஜை எப்படியாவது காப்பாற்றி தங்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற நினைவினால் நான் மற்ற எவரையும் கவனியாமல் என் உயிரையும் திறனமாக மதித்து அலைகளில் விழுந்து நீந்தி கரை சேர்ந்து பல துன்பங்களையும் இடையூறுகளையும் விலக்கிக் கொண்டு தெய்வ அனுகூலத்தினால் இங்கு வந்து சேர்ந்தேன். தாங்கள் எண்ணுகிறபடி நான் மேம்பட்ட உத்தியோகம் பார்ப்பவனல்ல, சாதாரணமான ஒரு போர் வீரனே என கூறினார். நான் இவ்விடம் அந்த காலத்தில் நடுவழியில் என்னிடம் இன்னொரு கடிதத்தை சேர்ப்பித்த ஒரு மனிதர் தங்களுக்கு ஏதோ ஒரு பெருத்த அபாயம் நேரப்போவதாகவும் அதை தடுக்கவே அந்த கடிதம் அனுப்புவதாகவும் சொல்லி என்னை விரைவாக அனுப்பி வைத்தார்கள். அந்த விஷயத்தில் அடியேனால் மகாராணிக்கு எப்படிப்பட்ட காரியம் ஆக வேண்டியிருந்தாலும் அதை ஒரு நொடியில் நிறைவேற்றி வைக்க நான் காத்திருக்கிறேன். எந்த வகையிலும் மகாராணியார் அடியனுடைய சேவையை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றார். விலாசவதி தேவி, தங்களை போன்ற உண்மையான வீரர்களுடைய பக்கத்துணை எனக்கு இருக்கும் வரையில் எனக்கு யாதோர் அபாயமும் நேராது என்பது திண்ணமாகையால் நீங்கள் எனக்கு ஏதேனும் அபாயம் நேருவோ என்ற கவலையே விட்டுவிடுங்கள். இப்பொழுது உங்களுடன் விரிவாக பேச நேரமில்லை. நாம் எல்லோரும் இவ்விடத்தை விட்டு பொழுது விடுவதற்கு 4-5 நாழிகைக்கு முன் புறப்பட்டு போக வேண்டும். ஆகையால் நீங்கள் போய் படுத்து கொஞ்சம் தூங்குங்கள். சரியான காலத்தில் எல்லோரும் புறப்பட்டு போய் நாளை பிற்பகலில் வீராணம் கோட்டை அடைந்த பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் பேசுவோம் என்று முடிவாக கூறினார். இலங்கை வீரர் உடனே அவரிடம் செலவு பெற்றுக்கொண்டார். அமிர்தலிங்க சோழகர் அவரை அழைத்து கொண்டு நேராக வேறொரு விடுதிக்கு போய் அவ்விடத்தில் இருந்த ஒரு சயனத்தில் அவர் படுத்து நித்திரை செய்யும்படி சொல்லிவிட்டு வெளியில் போய்விட்டார். துயில் தனது இன்ப வலையை அவர் மீது வீசத் தொடங்கியது. ஆகையால் அவரது உணர்வு படிப்படியாக மறைந்து கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் தாம் இருந்த சயனத்தின் அருகில் உயிருள்ள ஒரு பெண் வடிவம் மெதுவாக வந்து குனிந்து தமது முகத்தை பார்ப்பதாக அவர் உணர்ந்தார். அவளது உடம்பில் இருந்து கமழ்ந்த புஷ்பங்களின் மனமும் பரிமள சுகந்தத்தின் மனமும் குபீரென்று தோன்றி அவரது நாசியில் தாக்கின. அவள் தனது மூச்சை அடக்கி மிருதுவாக விடுத்த ஓசையும் அவளது பட்டாடைகள் சரசரவென்று உராய்ந்த ஓசையும் பாதசரத்தில் அடக்கிய ஓசையும் உண்டானதையும் அவர் உணர்ந்து அது யாராக இருக்கும் என்றும் அவள் என்ன கருத்தோடு வந்திருப்பாள் என்றும் சந்தேகித்து அவர் தமது கண்களை மெதுவாக திறந்து பார்க்க மகாராணியினுடைய தோழிகளில் ஒருத்தியான லலிதாங்கி தமக்கருகில் நின்றதைக் கண்டு அவர் எழுந்து உட்கார்ந்தார். அவ்வாறு இலங்கை வீரர் தமது சயனத்தில் எழுந்து உட்கார்ந்ததைக் கொண்ட இளநங்கையான லலிதாங்கி, அழுத்து நன்றாக தூங்கும் உங்களை எப்படி எழுப்புகிறேன் என்று நினைத்து கவலை கொண்டு நான் தயங்கி நின்று கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் உடனே எழுந்துவிட்டீர்கள் என்று கூறினாள். பெண்ணே, நீ செல்லும் வார்த்தைகளை கவனிக்கையில் ஏதோ அபாய சம்பந்தமான என் உதவியை கருதி நீ இங்கே வந்திருப்பதாக தோன்றுகிறது. ஆகையால் நீ இங்கே வந்து என்னை எழுப்பியதை பற்றி என் மனதில் எந்தவிதமான கோபமும் இல்லை. ஆகையால் நீ வந்த கருத்தை உடனே வெளியிடலாம் என்று கூறினார். அதற்கு லலிதாங்கி, நான் இங்கே வந்தது நம்முடைய மகாராணியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே கருத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் அதிகமாக பேசி வீண் காலஹரணம் செய்வதற்கு நேரமில்லை. இப்பொழுது கழியும் ஒவ்வொரு வினாடி நேரமும் ஒவ்வொரு கோடி பெறும். ஆகையால் தயவுசெய்து நீங்கள் உடனே எழுந்து என் கூட வர வேண்டும் என்று நயமாக வற்புறுத்தி கூறினாள். அதை கேட்டு இலங்கை வீரர், அப்படியா, இதோ வந்து விட்டேன் என்று கூறிய வண்ணம் அவள் முன்னாலும் அவர் பின்னாலுமாக அவ்விடத்தை விட்டு அப்பால் சென்றனர்.
அந்த பெண் உடனே விஷயத்தை வெளியிடாமல் பூடகமாக பேசியது அவரது ஆவலை அபாரமாக பெருக்கியது. ஆகவே அவர்கள் சந்தடி செய்யாமல் மெதுவாக நடந்து போய் மேன்மாடத்தின் கடைசியில் இருந்த ஆயுத சாலையை அடைந்து அதற்குள் நுழைந்தனர். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னால் நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறினார். உடனே லலிதாங்கி, விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததே அன்றி புதியதல்ல. நாளைய தினம் காலையில் நம்முடைய மகாராணிக்கு எந்த விதமான அபாயம் நேரப்போகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது விஷயத்தில் நம்முடைய மகாராணி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றாள். இலங்கை வீரர், ஆம், உண்மைதான். நம்முடைய அமிர்தலிங்க சோழகர் சகலமான விஷயங்களிலும் என்னிடம் தெரிவித்தார். அப்போதே நானும் ஒரு விஷயத்தை நினைத்தேன். நம்முடைய மகாராணி குறித்த காலத்துக்கு முன்னால் புறப்பட்டு போவதில் அவ்வளவாக நம்பிக்கை வைக்காமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பக்கபலம் சேகரித்துக் கொண்டு புறப்படுவதே நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்றார். லலிதாங்கி, ஆமாம், அதே எண்ணம்தான் என் மனதிலும் உண்டாக்கி என்னை வதைக்கிறது. அதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட துணிகரமான காரியத்தில் இறங்கியுள்ளேன். நீங்கள் இப்பொழுது ஒரு பெரிய உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய உபயோகத்துக்காக நான் ஒரு படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த கோட்டையிலிருந்து ஜெயம் கொண்ட சோழபுரத்துக்கும் அவ்விடத்திலிருந்து வீராணம் கோட்டைக்கு போகும் வழியும் எப்படி எப்படி வளைந்து போகிறது என்று நான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். அந்த பாட்டைக்கு 2 பக்கங்களிலும் உள்ள சில முக்கியமான சமஸ்தானங்களையும் அதன் ஜமீன்தார்கள் இருக்கும் இடங்களையும் அந்த இடங்கள் எவ்வளவு தூரத்தில் எந்த திக்கில் இருக்கின்றன என்பது போன்ற சகலமான விவரங்களையும் இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்கிறேன். இந்த கோட்டையிலிருந்து ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு போகும் பாதையின் 2 பக்கங்களிலும் சுமார் 6 அல்லது 7 ஜமீன்தார்களுடைய வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள். நீங்கள் உடனே புறப்பட்டு அந்த ஜமீன்தார்களிடம் போய் விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பேருதவி என்று கூறிய வண்ணம் ஒரு படத்தை நீட்டினாள். அதை உடனே இலங்கை வீரர் வாங்கி ஆராய்ந்து பார்த்த பின், இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் இப்பொழுதே புறப்பட்டு வெகு சீக்கிரத்தில் அந்த ஜமீன்தார்களிடம் போய் காரியத்தை முடிக்கிறேன் என்று கூறினார். லலிதாங்கி, இங்கே இருக்கும் போர்க்கவசத்தில் நல்லதாக பார்த்து பொறுக்கி அதை அணிந்து முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு போவீர்களானால் யாரும் உங்களுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றாள். உடனே இலங்கை வீரர் முதல் தரமான போர்க்கவசம் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டார். அதன் தலைப்பக்கத்தில் ஊதா நிறம் தோய்க்கப்பெற்ற மயில் தொகை சொருகப் பெற்றிருந்தது. ஆகையால் அவரது தோற்றம் நிரம்பவும் கம்பீரமாக இருந்தது. அவர் பட்டாக்கத்தி, கேடயம் முதலிய ஆயுதங்களிலும் நல்ல வகைகளாக பொறுக்கி எடுத்துக்கொண்டார். அவர்கள் இருவரும் குதிரைச்சாலையை அடைந்தனர். அவ்விடத்தில் இருந்த காசாரிகளும் பாராக்காரர்களும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவன் சடேர் என்று விழித்துக்கொண்டு உற்று நோக்கினான். ஆனால் அவ்விடத்தில் லலிதாங்கி வந்திருந்ததைக் கண்டு உடனே பணிவடைந்து வணங்கி அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, லலிதாங்கி, இந்த ஐயாவுக்கு நல்ல முதல் தரமான ஒரு குதிரை வேண்டும். இவர்கள் காட்டும் குதிரைக்கு உடனே சேணம் போட்டுக்கொண்டு வா என்றாள். அதை கேட்ட காசாரி, அப்படியே ஆகட்டும் என்று கூறி இலங்கை வீரரை அழைத்து கொண்டு போய் ஒவ்வொரு குதிரையாக காட்ட அவர் எல்லாவற்றிலும் அதிக திறமை வாய்ந்த குதிரை ஒன்றை காட்டி அதுதான் வேண்டும் என்றார். அந்த காசாரி தனது தலையை சொரிந்து கொண்டு சிறிது தயங்கிய பின், இது விக்கிரமாங்க சோழருடைய முக்கிய மெய்க்காப்பாளனுடைய குதிரை. அவன் பரம துஷ்டன். விடியற்காலையில் எல்லோரும் புறப்படும் பொழுது அவன் வந்து குதிரையை கேட்டவுடன் நான் அவனுடைய குதிரையை கொடுக்காவிட்டால் அவன் என்னை கொன்று போட்டு விடுவான் என்றான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த லலிதாங்கி, பரவாயில்லை, அவனிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், இந்த குதிரைக்கே சேணம் போட்டு சீக்கிரம் கொடு என்று அதிகாரத்தோடு கூறி உடனே காசாரி அதற்கு சேணம் போட்டு அவிழ்த்து கொண்டு நிறுத்த இலங்கை வீரர் அதன் மேல் அமர்ந்து கொண்டார். உடனே லலிதாங்கி விரைவாக புறப்பட்டு போகும்படி சைகை காட்டிவிட்டு அப்பால் போய்விட்டாள். அந்த புறவியின் மேல் அமர்ந்த இலங்கை வீரர் மட்டற்ற மன எழுச்சி அடைந்தவராக அவ்விடத்தை விட்டு வெளிப்பட்டு கோட்டையின் முன்வாசலை அடைந்த காலத்தில் அவ்விடத்தில் அமிர்தலிங்க சோழகர் எதிரில் வந்து குறுக்கிட்டார். இலங்கை வீரர் போர்க்கவசம் அணிந்திருந்தாரானாலும் அவர் தமது முகமூடியை மாத்திரம் மேலே தூக்கிவிட்டு முகத்தை திறந்து விட்டிருந்தாராதலால் அவரது அடையாளத்தை கண்டு கொண்ட அமிர்தலிங்க சோழகர் அவரை நோக்கி, இதற்குள்ளாகவா புறப்பட ஆயத்தமாகிவிட்டீர்கள் என கேட்டார். இலங்கை வீரர், அப்படியொன்றுமில்லை, எனக்கு தூங்க பிடிக்காமல் இருந்தது. சும்மா இருப்பதை விட முன்னதாக ஜெயம் கொண்ட சோழபுரம் வரையில் போய் வேவு பார்த்து திரும்பி வரலாம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. நம்முடைய மகாராணியார் போக வேண்டிய பாதை ஒழுங்காக இருக்கிறதா என்பதையும் எதிரிகள் என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து கொண்டு திரும்பி வரலாம் என்று நினைத்து அதற்காக புறப்பட்டு போகிறேன் என்றார். அதை கேட்ட அமிர்தலிங்க சோழகர், நல்ல காரியம்தான், அப்படியே செய்யுங்கள் என்றார். உடனே அமிர்தலிங்க சோழகர், ஜெயம் கொண்ட சோழபுரத்துக்கு இப்பால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிறிய கரடும் அதற்கு பக்கத்தில் ஒரு பாழும் கோவிலும் இருக்கின்றன. அந்த வழியாக போகும்போதே இவைகள் கண்ணுக்கு நன்றாக தெரியும்.
நீங்கள் இன்று மதியானம் வந்த பொழுது ஒருவேளை அவைகளை பார்த்தாலும் பார்த்திருக்கலாம். இலங்கை வீரர்: சரி, மேலே சொல்லுங்கள். அந்த இடம் எனக்கு தெரியும். நான் அவைகளை பார்த்திருக்கிறேன் என்றார். அமிர்தலிங்க சோழகர்: ஓஹோ, அப்படியா? இடும்பாவனம் கோட்டையிலிருந்து உங்களிடம் கடிதம் கொடுத்தனுப்பிய கோமலாங்கி இருக்கிறாளே, அவளும் நானும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மகாராணியார் இந்த பக்கங்களில் பிரயாணம் செய்யும் போதும் இந்த கோட்டையில் இருக்கும் போதும் கோமலாங்கி எனக்கு எழுதி அனுப்பும் கடிதங்களை எல்லாம் அந்த பாழும் கோவிலில் துவஜத் தம்பத்துக்கு நேர் வடக்கில் சுவரில் பெயர்ந்து போயிருக்கும் கருங்கல்லின் அடியில் வைக்கிறது என்பதும் அவைகளை நாம் எடுத்துக்கொள்கிறது என்னும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் பிரகாரம் அவள் இன்று காலையில் ஏதாவது கடிதம் எழுதி கொண்டு வைத்தாலும் வைத்திருக்கலாம். நீங்கள் மறக்காமல் அங்கே போய் பார்த்து கடிதம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுங்கள் என கூறினார். இலங்கை வீரர் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டு அவ்விடத்தை விட்டு வெளிப்பட்டு ஜெயங்கொண்ட சோழபுரம் செல்லும் ராஜபாட்டையில் தமது குதிரையை தட்டிவிட்டார். நாம் இப்பொழுது அவரை விடுத்து அதற்கு 2-3 நாழிகைக்கு பிற்பாடு அந்த கோட்டையிலிருந்து புறப்பட்ட விலாசவதி தேவியையும் அவளது பரிவாரங்களையும் பின்பற்றி சொல்வோம். சமண சமய மகாநாட்டார்களாகிய ஜமீன்தார்கள் மகாராணியினது விஷயத்தில் சதியாலோசனை செய்து நடுவழியில் ஏதோ தீங்கிழைக்க எண்ணி இருப்பதால் முதலில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாக மகாராணி புறப்பட்டு போகிறாள் என்ற விஷயம் அவளது பரிவாரங்களைச் சேர்ந்த ஆண் பெண்பாளார் சகலருக்கும் ஒருவாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிரிகளினது சதி ஆலோசனையின் விவரம் முழுவதும் சரியானபடி அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை.